video on thermodynamics is brought to you by Study with Khaled. Okay, இன்னைக்கு நம்ம enthalpy changes for different types of reaction and phase transition பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. Okay, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். The heat or enthalpy changes accompanying chemical reactions is expressed in different ways depending upon the nature of reaction. அது என்னலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, heat change, enthalpy change, ஒரு chemical reaction நடக்கிற heat change and enthalpy change எப்படி எந்தெந்த வேல different வேல எக்ஸ்பிரஸ் பண்ணுதாங்க, அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அந்த reaction rate, அதாவது எக்ஸோதெர்மிக்கா, எண்டோதெர்மிக்கா, ரிவர்சிபிள், இரிவர்சிபிள், அதை வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, அதோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. டெஃபினேஷன் பாருங்க, the change in the enthalpy that takes place when 1 mole of a compound is formed from its element present in the standard state. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்கையில் 1 mole, ஓகே, 1 mole compound form ஆகல, 1 mole compound form ஆகல enthalpy change என்ன நடக்கு. ஓகே, 1 mole of compound formation form ஆகல, what is the enthalpy change under standard state. இங்க standard state னா என்ன சொல்றாங்கன்னா, temperature is room temperature. so room temperature எடுக்கையில நமக்கு temperature வந்து 298 kelvin எடுத்துக்கணும், and pressure is taken as 1 bar. okay, 1 bar pressure. By convention, the standard heat formation of all the elements is assigned a value of 0. Okay, so standard heat formation ஒரு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்காங்கன்னா, எல்லா வேல்யூக்குமே standard heat of formation is 0. Okay, next பாருங்க, consider this. Okay, this is an example. Fe plus sulfur gives Fe as ferrous sulfate. Del H dot F is the enthalpy of formation. Okay, and carbon plus hydrogen C2H2, del H dot is 223.33. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. And half chlorine plus half hydrogen is HCl. Okay, standard heats of formation of some compounds கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ்க்கு எழுதுனா போதும். ஓகே, இப்போ பாருங்கள், கொஞ்சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஹீட் இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. வாட்டருக்கு -242, HClக்கு -32.4, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஸோ தே ஆர் கிவிங் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ், இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனோட கொஸ்டின் மட்டும். திஸ் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் thermochemical equation. thermochemical equation என்ன? A thermochemical equation is a balanced stoichiometric chemical equation that includes enthalpy change. Okay, balanced equation, stoichiometry பேலன்ஸ் ஆகிருக்கும், ரெண்டு சைடு ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் பேலன்ஸ் ஆகிருக்கும். and then அதில் enthalpy change இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, அதில் நம்ம என்னென்ன கன்வென்ஷன்ஸ், அதாவது என்னென்ன ரூல்ஸ்லாம் அடாப்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு the coefficient in a balanced thermochemical equation refers to the number of moles of the reactants and the products involved in the reactant. Okay, கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த முன்னாடி இருக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு அமோனியா, இது ஹேபர் ப்ராசஸ். நம்ம எடுத்தோம்னா 2N2 + 3H2, இங்கே 2 போட்டால் கரெக்டாக வரும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட், திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஒரு இதுக்கு முன்னாடி இருக்குது, அண்ட் திஸ் இஸ் யோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the enthalpy change of the reaction has to be specified with appropriate sign and unit. appropriate sign அதாவது ஒன்று பாசிட்டிவ் சைன் அல்லது நெகட்டிவ் சைன். எக்ஸோதெர்மிக்னா நெகட்டிவ், எண்டோதெர்மிக்னா பாசிட்டிவ். பாசிட்டிவாக நெகட்டிவாக, அண்ட் தென் யூனிட், என்ன யூனிட் அப்படிங்கிறத ஜூல் கிலோ ஜூல் லைக் தட். ஓகே, next, when the chemical reaction is reversed, the value of del H is reversed in sign and the same magnitude. இது எப்படின்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கேன் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கேன். just see this. okay, carbon plus hydrogen gives C2H2 18. இதுக்கு del H of naught value வந்து 222.33 kilojoule mole inverse. but இது நம்ம C2H2 is equal to 2 carbon plus hydrogen இப்படி வந்தால் இதுக்கு del H of naught value same magnitude should be same, 222.33 kilojoule mole inverse, but sign is different. அதாவது இங்கே பாசிட்டிவ் சைன் இருந்தால் நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் மாறணும், அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 2 carbon plus hydrogen is equal to C2H2. இதுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க del H of naught value என்ன
கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் 222.33 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஜஸ்ட் மேக்னிடியூட் சேமாக போட்டு சைன் மட்டும் அப்படியே போடணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் சைன். மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்குது அதே நம்பர், அண்ட் சைன் பாருங்கள் இங்கே பாசிட்டிவ் அண்ட் இங்கே நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் the physical state gas, liquid, aqueous, solid in bracket of all the species are important and must be specified. Okay, since del H depends on the physical state of reactants and product. Okay, இது எதுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக இம்பார்ட்டன்ட்னா del Ng RT ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ del Ng RTனா gaseous product, number of moles of product minus number of moles of reactant of gaseous products மட்டும்தான் எழுதணும். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் gaseousனா G எழுதணும், aqueousனா AQ எழுதுவாங்க, liquidனா L எழுதுவாங்க, solidனா solid எழுதுவாங்க. இதுதான் என்னது thermodynamic equation எழுதுறதுக்கான கன்வென்ஷன். அண்ட் லாஸ்ட் கன்வென்ஷன் sorry 2 இது இருக்குது. ஃபிஃப்த் இது என்னன்னா, if the thermodynamical equation is multiplied throughout by number, the enthalpy change is also multiplied by the same number. Okay, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் H2 plus O2 gives H2O. இது நம்ம எழுதிட்டோம். ஓகே, 2H2O எழுதுனா ஓகே. ஸோ இது நம்மளுக்கு என்தால்பி சேஞ்ச் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், நம்ம சும்மா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த என்தால்பியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இட் வில் பி 2x. இங்கே 4, இங்கே 2, இங்கே 4 வந்தாலும் இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்தால்பி சேஞ்சையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் the negative sign of del H for சொன்னோம்னா sign நெகட்டிவ்னா எக்ஸோதெர்மிக் அண்ட் பாசிட்டிவ் சைன்னா எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் இஸ் இவால்வ், எண்டோதெர்மிக்னா ஹீட் இஸ் அப்சார்ப் பண்ணல நம்மளுக்கு ஹீட் அப்சார்வ் ஆகையில் என்ன ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் ரிலீஸ் ஆகையில் என்ன ஆகும், எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால இங்கே del H is negative and இங்கே del H is positive. Okay, this is your convention of thermodynamics. The 6 points is your this may be a 3 mark question or 1.5 mark. So convention of thermodynamic equation is a 3 mark question. Next, for example ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. yeah, 2H2 plus O2 gives 2H2O. அதுக்கு del HR வந்து -967.4 கிலோஜூல் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன், if the reaction reverse பண்ணல ரியாக்ஷன் ரிவர்ஸ் பண்ணல, அதாவது இங்கே இருக்குது ப்ராடக்ட் சைடு, இது ப்ராடக்ட் சைடு, இது ரியாக்டன்ட் சைடு. ஓகே, ஸோ ப்ராடக்ட் சைடில் இருக்குது இங்கே வந்து, ரியாக்டன்ட் சைடில் இருக்குது இங்கே வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுனா வாட் வி ஷுட் டூ, ரியாக்ஷன் ரிவர்ஸ் பண்ணல del H நாட் வேல்யூக்கு என்ன ஆகும்னா சேம் மேக்னிடியூட் வந்து சேமாக தான் இருக்குது. பாருங்கள் மேக்னிடியூட்னா அந்த நம்பர் 967.4 அதே தான் இருக்குது. பட் சைனை மட்டும் தான் மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. சப்போஸ் இங்கே பாசிட்டிவ் சைன் இருந்தால் இங்கே மைனஸாக மாற்றணும். ஓகே, இங்கே மைனஸ் இருந்திருக்கு, ஸோ இட் இஸ் சேஞ்ச்ட் ஆஸ் ப்ளஸ், தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்டில் பார்த்து பாருங்கள், என்ன ஸ்டேட், ஹைட்ரஜன் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும், பட் இங்கே ஸ்டீமை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்டர் வேப்பர் எடுத்தால் கேஷியஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே கேஷியஸ். ஓகே, யா. நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். del H R naught na R for reaction and F for formation. Okay, the standard enthalpy of a reaction is the enthalpy change for a reaction when all the reactants and products are present in their standard states. Okay, ஸோ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்னா என்னதுன்னா, நம்மளுக்கு எல்லா இதுவுமே ஃபார்மேஷன் ஆகல ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். பட் ஒரு என்தால்பி சேஞ்ச் ஒரு ரியாக்ஷனில் நடக்கு என்தால்பி சேஞ்ச். this is a 3 mark question and கண்டிஷன் பாருங்கள், ரியாக்ஷனில் நடக்கு and then what are the other changes. reactant product எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா என்னது, டெம்பரேச்சர் ஷுட் பி 290 Kelvin and 1 bar ப்ரெஷரில். ஓகே, யா. அதுக்கான del H நாட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் ஆர் டினோட்டட் பை ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா நம்ம இங்கே நாட் ஒரு சூப்பர்ஸ்கிரிப்ட் 0. சூப்பர்ஸ்கிரிப்ட்னா மேலே வரும், சப்ஸ்கிரிப்ட்னா கீழே வரும். ஓகே, ஸோ சூப்பர்ஸ்கிரிப்ட்னால மேலே இருக்குது del H நாட். del H நாட் R here stands for reaction. இங்கே இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னால. ஓகே, யா. we can calculate this enthalpy of a reaction at a standard condition for the value of standard enthalpy of formation. So standard condition of reaction value del H naught R value del H naught F value ல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ங்கறத இங்க சொல்லிருக்காங்க. அது எப்படிங்கறத இங்க பார்க்கலாம். Okay, the standard enthalpy of reaction is equal to the difference between the standard enthalpy of formation. Okay, so this is again your 2 mark question. Formula, that is the standard enthalpy of reaction. Standard enthalpy of reaction எப்படி கண்டுபிடிக்கணும்னா that is the summation of del H naught R minus del H naught R, that is the product del H R of product, reaction oda products enthalpy minus the reactant product lo ulla enthalpy of formation of products appo del H F of products minus del H F of reactants. Okay, yeah, this is your
So this is the formula to find the standard enthalpy of reaction. Reaction கண்டுபிடிக்கிறதுக்கு formation of product minus formation of reactants. Summation னா எல்லா ப்ராடக்ட்டோட ஃபார்மேஷனை ஆட் பண்ணணும் and எல்லா ரியாக்டண்டோட ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணணும். and then இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்னா we can derive the just subtract பண்ண டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு del h r கிடைச்சிரும். For example AABB plus CC அப்படினா del h f not of product. Products ஓட formation என்ன பண்ணனும்னா நம்ம C number of moles into del h f naught, that is the del h f naught. இங்க பாருங்க இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க f formation, okay, so del h f naught of del h f naught of products என்னதெல்லாம் இருக்கு இதுல products இந்த லெஃப்ட் சைடுல இருக்குது reactant இந்த சைடுல இருக்கு product. ரெண்டு product இருக்கு C and similarly என்ன எழுதணும் இங்க d moles இருக்கு, number of moles is d and del h f naught of d minus or just an example, okay, and here இங்க பாருங்க a இருக்கு and இங்க b இருக்கு and del h f formation of a and formation of enthalpy formation of b இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் and இது ரெண்டையும் ஆட் பண்ணனும். நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு முடியும். ஓகே, the standard enthalpy of formation அதாவது del h f naught கொடுத்திருக்காங்க. எதுக்கெல்லாம் ethanol C2H5OH ethanol கொடுத்திருக்காங்க, carbon dioxide water கொடுத்திருக்காங்க. ethanol பாருங்க it is minus 277 இங்க minus 393.5 கொடுத்திருக்காங்க, minus 285.5 கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. and then next வந்து standard enthalpy change for the reaction. ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம் ஆக்சுவலி enthalpy of formation of oxygen வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஒரு ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்ததுன்னா standard enthalpy of formation 0. ஓகே, ஃப்ரீ ஸ்டேட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், கார்பன் அந்த மாதிரி இருந்தா del h f naught is 0. ஓகே, யா பாருங்க இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். formula என்ன நமக்கு del h r naught is equal to summation of del h f naught of products minus summation of del h f naught of reactants. இதான் நம்மளோட formula. சோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கறதை இப்ப பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன் பாருங்க. The standard enthalpy change in the combustion of ethanol can be calculated by எப்படி கால்குலேட் பண்றாங்கங்கறத மட்டும் நீங்க கவனமா பாருங்க. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க and given data எழுதியாச்சு. product minus reactant formula எழுதியாச்சு. productல என்னதெல்லாம் இருக்கு? product, this is your reactant side and this is your product side. So this is reactant side and this is product side. Product la 2 moles of carbon dioxide irukku, therefore 2 into del h of formation of carbon dioxide and 3 into del h of formation of water molecule. Okay, this is your product side. Okay, product side எழுதியாச்சு. and reactant side எழுதில 1 mole of ethanol and 3 mole of oxygen, therefore 1 mole of del h of formation of ethanol and 3 mole of oxygen இருக்குங்க பாருங்க. இங்க 2 mole of carbon dioxide 3 mole of water, அதனால 2 mole of carbon dioxide and 3 mole of water. அதே மாதிரி இங்க 1 mole of ethanol and 3 mole of oxygen இருக்கா? yeah, this is இத மாதிரி நம்ம ஈக்குவேஷனை எழுதிக்கிட்டு திருப்பி நம்ம இந்த கொடுத்திருக்க வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க. already they gave the value, that is carbon dioxide க்கு என்னன்னா carbon dioxide க்கு இந்த வேல்யூ அது. okay, so this is for ethanol, இது ethanol ஓட வேல்யூ and carbon dioxide க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க அது எல்லாமே क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. அத பார்த்து நீங்க செஞ்சிரலாம். that is 2 mole into carbon dioxide க்கு -393.5, water க்கு -285.5 and ethanol க்கு -277 and oxygen க்கு நம்ம 0 எடுத்துக்கலாம். obviously it will become 0. so இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த இது கிடைக்கும். hope you understand. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். once again I will explain this because this is little confusing. okay, yeah, first நமக்கு formation del h naught of reaction கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா product minus reactant. productனா என்னது? productல நமக்கு எத்தனை moles இருக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணனும். that is summation of the ரெண்டு ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணனும் multiplied with its number of moles, easier ஞாபகம் வச்சுக்கோங்க. number of moles should be multiplied with the del h of naught formation and ரெண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணனும். so del h of naught formation இதுக்கு carbon dioxide க்கு and water னா 3 moles of water and இது ரெண்டையும் பண்ணிட்டு நம்ம subtract பண்ணனும் from reactant. reactantல என்ன இருக்கு? 1 mole of ethanol and 3 mole of oxygen இருக்கு. therefore 1 mole of ethanol 3 mole of oxygen இதெல்லாம் போட்டு இந்த வேல்யூ எல்லாமே உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. கொடுக்கலே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கிறதுக்கு எப்படின்னு பாருங்க. standard enthalpy formation of ethanol அதாவது அப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க. what is that? yeah, del h f naught of ethanol C2H5OH is equal to -277. okay, yeah, next பாருங்க. next del h
not F of carbon dioxide. Carbon dioxide இங்கே இருக்கு பாருங்க minus 393.5. next water க்கு del HF not of water. water க்கு வந்து this is minus 285.5. okay water க்கு 285.5 எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்பெக்டிவ்லினா கன்சிடர்லி இந்த ஃபஸ்ட் இருக்கிறது எத்தனாலுக்கு, நெக்ஸ்ட் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடுக்கு, நெக்ஸ்ட் இருக்கிறது வாட்டருக்கு. ஸோ எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பண்ணையில் மல்டிப்ளை பண்ணுவீங்க பாருங்கள். பாருங்கள் இத்தனாலுக்கு minus 393.5. ஐம் சாரி கார்பன் டை ஆக்சைடுக்கு minus 393.5 வந்துட்டா, வாட்டருக்கு minus 285.5 இங்கே இருக்கா. அண்ட் ஈத்தனாலுக்கு that is C2H2OHக்கு minus 277. பட் ஆக்சிஜனுக்கு கொடுக்கலன்னு கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டேக்கன் as 0ன்னு ஒரு பாயிண்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ del HF not of oxygen is 0. அல்லது ஃப்ரீ ஸ்டேட் இருக்குது 0 நீங்கள் கொடுக்கலனாலும் எடுத்துக்கணும். ஓகே ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ப்ராப்ளம் number 7.2. next, heat of combustion. The heat of combustion of a substance is defined as the change in the enthalpy of a system when one mole of substance is completely burned in excess of air. combustion நால என்னன்னா burning processes தான் burning in the presence of air. okay so burning in the presence of air is known as combustion. usually நம்ம burning in presence of air or oxygen. okay so பாருங்க the change in enthalpy change ஆகுது. எல்லாத்துலயுமே enthalpy change should be taking place. del H not change இருக்கு, del H change இருக்கு, H இருக்கு, and del னா ஒரு small change. okay when one mole of substance ஒரு mole substance ஏர்ல கம்ப்ளீட்டா burn ஆயிடுது. okay ஒரு mole charcoal எடுத்தா அது கம்ப்ளீட்டா burn ஆகும். okay so அது என்ன எடுக்காங்கன்னா del H C here stands for combustion. okay C னால combustion. the heat of combustion of methane கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நாட் இதை மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஒரு இது பார்க்கறதுக்கு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் கார்பனுக்கு வந்து that is heat of combustion of carbon. இதில் எது கம்பஸ்ட் ஆகுதுன்னா கார்பன் இஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன், அதனால் கார்பன் இஸ் burning. அண்ட் இங்கே பாருங்கள் மீத்தேன் ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மீத்தேன் இஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன், அதாவது மீத்தேன் இஸ் burning, இங்கே கார்பன் இஸ் burning. ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக்னா என்னதுன்னா இட் இஸ் இவால்விங், ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. நம்ம எப்போவுமே burn பண்ணால் என்ன ஆகும், ஹீட் இஸ் ரிலீஸ்டு, அப்சர்வ் ஆகாது, heat is released. so exothermic, அதனால நம்மளுக்கு del H value will always be negative. exothermic னா always negative, endothermic னா positive. combustion னா ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க எரிக்கல burn பண்ணல, heat தான் ரிலீஸ் ஆகும். therefore del H value is negative. enthalpy of combustion is always negative. பாருங்க மீத்தேனுக்கு negative and கார்பனுக்கு negative. combustion of carbon is reacting with oxygen and is combusted. methane is reacting with oxygen and it is combusted. okay yeah this is all about the combustion. so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thank you for watching.